இன்னைக்கு எபிசோட்ல கோமதி தன்னோட அண்ணன்களுக்காக பண்ணுன விருந்து கடைசியில அவங்களுக்கே வினையா முடிஞ்சது. சக்திவேல் தொடர்ந்து சீண்டிக்கிட்டே இருக்க பொறுமை இழந்த கோமதி ராஜிக்கும் கதிருக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு உண்மையை போட்டு உடைச்சது பெரிய பூகம்பத்தையே உருவாக்குச்சு. திருச்செந்தூர்ல ராஜியோட காதலன் நகை பணத்தோட ஓடி போனதும் குடும்ப மானத்தை காப்பாத்த வேற வழி இல்லாம என் பையன் கதிர தாலி கட்ட சொன்னது நான் தான் கோமதி அழுதுகிட்டே சொன்னப்ப அங்க இருந்த பாண்டியன் உட்பட எல்லாரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. இதை கேட்டதும் முத்துவேல், எங்க வீட்டு பொண்ணு ரோட்ல நின்னப்போ எங்ககிட்ட ஒப்படைக்காம நீ ஏன் முடிவு எடுத்துன்னு கொந்தளிச்சாரு. ஆத்திரத்துல சாப்பிட்ட இலைய தூக்கி வீசிட்டு சக்திவேல் மற்றும் குடும்பத்தினர் எல்லாரும் கோபமா வெளியில போன காட்சி பதற வச்சுது. இத்தனை வருஷமா கட்டிக்காத்த நம்பிக்கை உடைஞ்சு போச்சுன்னு பாண்டியன் கலங்கினது மனசை கஷ்டப்படுத்துச்சு. கோமதி எவ்வளவோ மன்னிப்பு கேட்டும் உடைஞ்ச கண்ணாடியை ஒட்ட வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பாண்டியன் வீட்டை விட்டு வெளியில போனது குடும்பத்தை நிலைகுலைய வச்சிடுச்சு. வீட்டை விட்டு போன பாண்டியன் கோவில்ல தனியா உட்காந்து இருக்க அங்க போன கதிர் அம்மா குடும்ப மானத்தை காப்பாத்ததான் அப்படி செஞ்சாங்கன்னு எவ்வளவோ எடுத்து சொல்லியும் பாண்டியன் அதை ஏத்துக்கிற மனநிலையில இல்லாம விரக்தியில இருந்தது சோகமா இருந்துச்சு. உண்மையை மறைச்சதுக்காக செந்தில் மீனா மேல கோபப்பட்டு கத்தினது அடுத்த விரிசலை உண்டாக்குச்சு. இத்தனை பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்னு ராஜி குற்ற உணர்ச்சியில துடிக்க சரவணன் மட்டும் அவளுக்கு ஆதரவா ஆறுதல் சொன்னது கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. பாண்டியன் கோபத்தை குறைச்சு வீட்டுக்கு வருவாரா, இல்ல கோமதியை விட்டு பிரிஞ்சு போவாரா? மீனா மேல செந்திலுக்கு வந்த கோபம் எங்க போய் முடியும்? உடைஞ்சு போன பாண்டியன் குடும்பம் இனி ஒன்னு சேருமா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.